சபேசன் தொடர்பாக கார்த்திக் அவர்கள் கூறிய கருத்து. லைஃபாக பாடுவதே கஷ்டம், ஆனால் பாடகர் கார்த்திக்கையே எழுந்து நிற்க வைத்த சபேசன். சரிக்குமப்பாவில் மனம் நெகிழும் நிகழ்ச்சியான சம்பவம். சி தமிழ் தொலைக்காட்சியில் மனம் கவர்ந்த இசை ரியாலிட்டி ஷோவாக சரிக்குமப்பா தற்பொழுது மக்கள் மத்தியில் பிரபல்யம் பெற்று வருகின்றது. இறுதிக்கண்டத்தை நோக்கி மிக விறுவிறுப்பாக பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த சரிகமப நிகழ்ச்சியானது வாரத்துக்கு வாரம் போட்டியாளர்கள் தங்கள் திறமையை காட்டும் ஓர் இசை மேடையாக மாறியிருக்கின்றது. தற்பொழுது இறுதிச் சுற்றை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் இதில் யார் அதிரடியான பாடல்களை பெர்ஃபார்மன்ஸ்களை பெற்று நடுவர்களின் உள்ளங்களையும் பார்வையாளரின் மனங்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றார்களோ அவர்கள் இறுதிச் சுற்றுக்குள் உள்நுழைகின்றார்கள். சங்கீத நுணுக்கங்கள் நுட்பமாக ஆராயப்பட்டு அதில் வெற்றியாளர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அவர்கள் இந்த சுற்றுக்களை வழங்கி வருகின்றார்கள். நடுவர் குழாம் அதை சரியாக செய்து வருகின்றது. இந்த சூழலில் இந்த வாரம் நடந்த 1 ரவுண்டில் யார் வெற்றி பெறப் போகின்றார்? கடந்த வாரம் நடைபெற்ற போக் ரவுண்டில் இலங்கையைச் சேர்ந்த பாடகர் சபேசன் கொடுத்த ஒரு பிரத்யேக பெர்ஃபார்மன்ஸால் கார்த்திக் எழுந்து நின்று அவரை ஆசீர்வதித்தார். அரங்கத்தையே நெகிழ வைத்த சம்பவமாக அது பார்க்கப்படுகின்றது. ஆகவே சரிகமப நிகழ்ச்சியில் யார் வெற்றியாளர் என்பதை அறிந்து கொள்வதற்கு பலரும் தங்கள் நேரங்களை சரிகமப நிகழ்ச்சியில் செலவழித்து வருகின்றார்கள். இலங்கையைச் சேர்ந்த வெற்றியாளனாக சபேசன் மாறுவாரா? கில்மிஷாவுக்கு கிடைத்ததை போன்று சபேசனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சரிகமப நிகழ்ச்சி தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.